கண்டிப்பா இந்த மாதிரி பிளேஸ் வந்து கொடைக்கானல் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. K7 யூடியூப் சேனல் மூலியமா வரவங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறோம். அந்த சர்க்கிள் விட்டு விளையாடவங்கள அங்கிட்டு இருந்து கிளம்பி மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்காமா, அங்கிட்டு போக போகிறோம். வந்தாச்சு இது வருஷம் அதுக்கு மேலே நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட் கார்னிவல் ஆஃபர் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது வந்து எப்படின்னா, நீங்க ரூம்ஸ்க்கு வந்து, அதாவது டென்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ரெண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை, வெறும் ஃபுட்க்கு மட்டும் தான் காஸ்ட் வரும். இந்த ஆஃபர்லாம் எங்கே இருக்குன்னா, நாங்கள் இன்ஸ்டாவில் தான் போஸ்ட் பண்ணுவோம். எங்கள் இன்ஸ்டா ஐடி வந்து நாட் ரீச்சபிள் கிளப். அண்ணா சொன்னார், இந்த குணா கேவ் இருக்குல்லங்க, அதில் எப்படி வந்து பாதாளத்துக்கு அடியில் போகுதோ அதே மாதிரி இங்கே இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்பா ஆக்சுவலாக ஹோம்மேட் தான், சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே, நல்லா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். ஓகே மக்களே, சாப்பிடலாம். சுத்துது தலையும் சுத்துது, கும்பல் அடிச்ச பேரினில படுத்துக்க உடனே தெளிஞ்சிடும் காலையில் அடிக்கிற மோரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, 2025 சம்மர் சீசன் கொடைக்கானல் விளாகில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெண்டாவது பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இப்போ நான் சர்க்கிள் விட்டு விளையாண்ட இந்த இடத்த நான் வந்து வீடியோ பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த இடம் வந்து விஜே சித்து விளாக்ஸில் கேம்ப் சூர்யானா வந்து ஃபேமஸான வாட்டர் ஃபால் இதாமா. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே அந்த விஷயம் தெரியும். சரி, ஓகே மக்களே, கொடைக்கானல் ரெண்டாவது பாகமான இந்த வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு வாட்டர் ஃபாலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். எப்படி வரலான்னா, ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டே இருக்கும் ஃபார் புக்கிங் சொல்லிட்டு. அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். மக்கள்ஸ், அடுத்த கட்டமா அந்த சர்க்கிள் விட்டு விளையாடவங்கள அங்கிட்டு இருந்து கிளம்பி மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்காமா, அங்கிட்டு போக போகிறோம். இங்கேயும் பாருங்க மக்கள்ஸ், அண்ணாக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரியலி வர்த்து மக்களே. செமையாக இருந்துச்சுங்க. ஓகே, சுற்றிலும் ஹில்லு மக்களே. அடாடாடாடாடா, வேற மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கன்று இப்போ தான் தலைஞ்சு இல்லை, அது பழைய பெரிய கன்று தான். மூச்சு பண்ணிட்டாங்களா இருக்கு. சரி, ரைட்டு, மேற்கொண்டு போகிறோம். இங்கே பாருங்க, அப்படியே இங்கே இருந்தாலும் அதெல்லாம் வருது மக்களே தண்ணி. பார்த்து தேங்க்யூ ஸோ மச். மக்கள் வேற மாதிரி ப்ரோ. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? கண்டிப்பாக கோயம்புத்தூர் ப்ரோ. கோயம்புத்தூரா ப்ரோ? ஒர்த்தா ப்ரோ? செம ஒர்த்து ப்ரோ. வருமா ஒர்த்து. கண்டிப்பாக மறக்காமல் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக. அங்கே தான்டா போகணும். மக்கள், ஆக்சுவலாக வந்து இதுதான் சந்தன மரமாமா மக்களே. பூ பார்த்தீங்களா, வேற மாதிரி. ஆனால் சந்தன வாசம்லாம் வரல. பார்த்தீங்களா, உங்களோட வேலையை காட்டுறேன் பார்த்தியா, தெரியுமடி. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர். போகலாம் மக்கள், போடு. இது வருஷம் அதுக்கு மேலே சூப்பருங்க. ஒன்றை விட ஒன்று தலைச்சதில்லைங்கிற மாதிரி ப்ரோ. எப்படி வேற லெவலு. இங்கே வாருங்க மக்கள், செம்மையாக இருக்குதுங்க. அடாடாடாடாடா. ஏன் ப்ரோ இங்கெல்லாம் ஆளுக்கு அதிகமாக வரமாட்டாங்க? ப்ரைவேட்டாக இருக்கலாம், சேஃப்டியாக இருக்கலாம். சேஃப்டி தான். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மக்களே, இங்கே வாருங்க மக்கள், செஞ்சு வச்ச அப்படியே இது மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலாக செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம அண்ணன் பாருங்க, மேலே இருப்பிட்டாரு. அங்கே நினைச்சு அங்கே போவார்னு நினைக்கிறேன். போங்க தலை. ஏய் ஓடு, செம்ம மக்கள். ஐயோ ஒர்த்து ப்ரோ. மக்களே வாருங்கள், நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம்.
ஓகே போகலாம் ப்ரோ. மக்கள் சப்பாத்தி இல்லைங்க. இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆழமே இல்லையா? ஆழம் இந்த ஆழம் இங்க ஆழம் இங்கெல்லாம் ஆழம் ஃபுல்லா பாறையா இருக்குது. ஆழம் தெரியல. கண்டிப்பா இந்த மாதிரி பிளேஸ் வந்து கொடைக்கானல் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ கண்டிப்பா நாட் ரீச்சபிள் பிளேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பிரைவேட்டான பிளேஸை வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஓகே. ஆனால் வேற லெவல் ஸ்பாட்டு, செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கு. ஓகேங்களா? கொடைக்கானல் வந்தீங்கன்னா நாட் ரீச்சபிள் கிளப்பை கான்டாக்ட் பண்ணி கம்பல்சரி வந்து விசிட் பண்ணுங்க இந்த பிளேஸ். ஓகே. சொல்ல வார்த்தையே இல்லை. மக்கள்ஸ் செம்மையாக குளிச்சாச்சு மக்கள்ஸ். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஃபால்ஸை மறக்கவே மாட்டேன் மக்கள்ஸ். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த பாரு, இங்கிட்ட கறி வறுத்துருக்காங்க, சரக்கு போட்டிருக்காங்க. சரியான ஸ்பாட்டு போல். நம்ம ஸ்நாக்ஸ் வேணும் தம்பி, ஓப்பன் பண்ண சாப்பிடுவோம். கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா அந்த குளிர் நிற்கும். குப்பை இங்கே போடாது. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஃபாரஸ்ட்டுக்குலாம் வந்தால் இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் மட்டும் தவிர்த்துக்கலாம் மக்கள். ஏன்னா நம்ம அடுத்த டைம் இங்கே வரணும். நம்ம இங்கே வந்த மாதிரி நம்மளுடைய சந்ததியினரும் இங்கே வரணும். ஓகேவா? அதான் நினைவில் கொள்கை. சக்கத்தான் இருக்குது. குளிச்சு வந்துட்டு நல்லா காரமாக சாப்பிட்றேங்க. அதுமாரி இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒர்த்து மக்கள். நான் எதிரே பார்க்கல. நேற்று தலைவர் வந்து வீடியோ வச்சுருக்கேன் பாருங்க, அமுச்சு விட்ருக்கேன் அப்படின்னாரு. நான் பார்க்கவே இல்லை. பார்க்காம இன்றைக்கி வந்து அந்த சர்க்கிள் விட்டது, இங்கே வந்து தண்ணியில் குளிச்சது, ரெண்டுமே அல்டிமேட் மக்கள். இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கினதுங்க ரொம்ப நல்லது. டக்குன்னு தெம்பு கிடைக்கும் உடம்புக்கு. ஓகே, அவ்வளோதான். ரிட்டர்ன் கிளம்பலாமா? போகலாமா? ஓகே. ஃபைனலாக வந்து நம்ம நாட் ரீச்சபிள் கிளப்புக்கு வந்து ஒரு நியூலி மேரிடு கப்புள் வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்காரரு. ப்ரோ அக்கா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா?
வேற லெவல் இருந்துச்சுங்க. ஓகே. கண்டிப்பா கொடைக்கானல் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கோம். ஓகே. இந்த மாதிரி பிளேஸ் இங்க இருக்குன்னு கண்டிப்பா தெரியாது எங்களுக்கு. ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாட் ரீச்சபிள் கிளப்ஸை வந்து பார்த்தோம். சரி. பார்த்துட்டு சரி. அதுக்கப்புறம் தான் இவங்களை நான் நைட்டு நேற்றுக்கு ஆக்சுவலா வந்தப்போ இவங்களை நைட் நான் காண்டாக்ட் பண்ணேன். சரி. காண்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க எல்லா பக்கம் வந்து குரூப்பா தான் வந்து ஜீப்ல வந்து அலோவ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வேண்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எங்கள் 2 பேர்த்த மட்டும் இண்டிவிஜுவலாக இதில் பேக்கில் ஜாயின் பண்ணி ஸோ சூப்பரான பிளேஸை வந்து வேறு லெவலில் காமிச்சிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் மறக்காமல் நாட் ரீச்சபிள் கிளப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்ககிட்ட அவங்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க சூப்பராக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. என்ஜாய் பண்ணிக்கலாம். 2 ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப 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 வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபால்ஸுக்கு வர்றது வந்து நம்ம எப்படி வந்தோன்னு உங்களுக்கு தெரியும். நிறையா வந்து பாறையில் ஏறி சரிக்கு இந்த மாதிரிலாம் வரணும். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நம்ம வரலாம். இப்போ வயசானவங்க இங்கே வர முடியாதவங்க நம்ம ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குங்க. அங்கேயே வந்து நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து ஃபால்ஸ் மாதிரி போகுது. இதே தண்ணி தாங்க. இதே தண்ணி நம்ம வந்து சறுக்கு மாதிரி போகுது. ஓகே. பாறையில் உள்ளேயே ஆறு இருக்கு. அங்கே குளிக்கலாங்க வயசானவங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல அங்கேயே யங்ஸ்டர்ஸும் அங்கேயே என்ஜாய் பண்றவங்களும் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த இடத்த நாங்கள் வந்து இப்போ காமிச்சிருக்கோம். அதுபடி நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 acres வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. அங்கேயே வந்து ருத்ராட்ச மரம் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மரம், பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, பார்க்கவே இல்லாதது அந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து அதிசயமான மரங்கள் உள்ளேயே இருக்குது. நம்ம அதெல்லாம் போய் உள்ளே பார்க்கலாம், சைட் சீயிங் பண்ணலாம். எங்கள் லேண்டு மொத்தம் வந்து ஒரு 100 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ ஆறோட அந்த ஆறு வியூ இருக்கிற மாதிரியே எங்களுக்கு டென்ட் போட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் டென்ட் போட்டு கொடுத்துருவோம். ஓகே. டென்ட்ல இருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஆறு தெரியும். அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகே சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. அது மட்டும் இல்லை, எங்களோட நிறைய நாங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபுட் கார்னிவல் ஆஃபர் அப்படின்னு போயிட்டுருக்கு. அது வந்து எப்படின்னா நீங்கள் ரூம்ஸ்க்கு வந்து அதாவது டென்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ரெண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை, வெறும் ஃபுட்க்கு மட்டும் தான் காஸ்ட் வரும். இந்த ஆஃபர்லாம் எங்கே இருக்குன்னா நாங்கள் இன்ஸ்டாவில் தான் போஸ்ட் பண்ணுவோம். எங்கள் இன்ஸ்டா ஐடி வந்து நாட் ரீச்சபிள் கிளப். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஃபுட் கார்னிவல் டே எப்போ ஆஃபர்ஸ் வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் நீங்கள் புக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரூம் ரெண்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். பட் ஃபுட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே மாதிரி நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். நிறையா பேர் வருவாங்க. அந்த இதுக்கு புக் பண்ணனாலும் எங்கள் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்ஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. என்ன அப்டேட்ஸ்னாலும் அது நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்கள் இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் K7 யூடியூப் சேனல் மூலிமா வரவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறோம். ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட்டு போகிற வழியில் அங்கிட்டு அப்படியே இங்கே வந்தோம். அண்ணா சொன்னார் இந்த குணா கேவ் இருக்குல்லங்க, அதில் எப்படி வந்து பாதாளத்துக்கு அடியில் போகுதோ அதே மாதிரி இங்கிட்ட ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே அது மாதிரி தானாமா. ரொம்ப பயங்கர ஆழமாமா. உள்ளே ஏதோ ஒரு பொருள் போச்சுன்னா அது போயிட்டே தான் இருக்குமாமா மக்கள்ஸ். சொன்னார் இப்போ ஏதோ உள்ள சேர்லாம் தங்கி நிற்கிது, உள்ள பாறையில் உளுந்து சேர்லாம் தங்கி நிற்கிது, வெயிட்டான பொருள் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இழுத்துட்டு போயிரு அப்படின்றாரு. பார்க்க பயமாக இருக்குது மக்கள். இந்த மாதிரி எப்படி ஆட்டாங்கல் செக் இருக்குமில்லங்க, அந்த மாதிரி இது எப்படி தான் இப்படி உருவாச்சுன்னு தெரில. ஆனால் இது சரியான ஆழமாமா மக்கள்ஸ். சரி ரைட்டு, நம்ம பக்கத்தில் நிற்கிறது ஆபத்து தான். போகலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. மக்கள்ஸ் அவ்வளோதாங்க, வந்துட்டோம் மேலே. ஜீப்னு நிற்கிது இல்லைங்க, அதை பாருங்க அங்கே தான் நிற்கிது. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க மக்கள்ஸ், அதனால வார்த்தையால் வர்ணிக்கவே முடியலைங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்தா, அந்த ஹைட்டான அந்த மலை முகடுகளெல்லாம் பார்த்தா டீங்கப்பா என்ன ஹைட்டு தெரியுங்களா. இப்போ நம்ம நிற்கிறதுக்கும் அதுக்கும் சரியான பீக்கு மக்கள். அதெல்லாம் இப்போ நம்ம வர அருவி கூட பார்த்திங்கன்னா கூக்கல் ஃபால்ஸ் இருக்குல்ல, அது வழியே வந்து தான் வரும் போல். அப்பா செமையாக இருக்குங்க. அதே மாதிரி தான் இங்கிட்டுமே, இந்த பக்கம் பார்த்தாலும் அதே மாதிரி நல்லா ஹைட்டான ஹில்ஸ் தான். இங்கேனா பார்த்தாலும் இங்கே பாருங்களேன் ஹைட்டாக தான் இருக்குது மக்கள். அப்பா சின்னதனமான இந்த இடத்துல வந்து ஒரு கரியரோல் வீடியோ நான் கேட்டிருக்கேன், நம்ம அண்ணாட்ட கேட்டிருக்கேன். வாங்க ப்ரோ பண்ணிக்கலாம், அந்த கேம்ப் வீடியோ பண்ணுறப்ப சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. நிச்சயமாக வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அழகான ப்ரைவேட் லேண்டில், சரிங்களா, கவர்மெண்ட்டில் இதில் ஃபாரஸ்ட்டில் பண்ண முடியாது, ப்ரைவேட்டோட இடத்துல ஒரு குக்கிங் வீடியோ செஞ்சு ஜாலியாக சாப்பிட்றோம், ஃபன் பண்ணுறோம். இந்த இடத்த வச்சு சமைக்கிறோம் மக்கள். சரி ஓகே வாங்க போகலாம். ஜீப்பை மேலே வந்தாச்சு, ஜீப் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. என்ன நாட் ரீச்சபிள் ஆகிட்டிங்களா? ஓகே மக்களே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ரிட்டன் போகும்போது நான் சொன்ன மாதிரியே பின்னாடி உட்காந்துட்டேன் மக்கள், சரிங்களா.
நான் அண்ணன் பின்னாடி சீட்டு போடல, பட் இருந்தாலும் இந்த ஸ்பீக்கர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம் ஜாலியாக. இப்போ பாருங்க மக்களே, ஒரு பெண்ட் ஒன்று வரப்போகுது. அதில் நம்ம சிவா அண்ணன் பண்ண போகிற சாகசத்தை மட்டும் பாருங்களேன். ஐயோ அண்ணே பார்த்துனே, பின்னாடி இது விட்டுறாதீங்கண்ணே, பார்த்துனே. ஐயோ இங்கே பாருங்க, அந்த பெண்ணில் திரும்பாதுன்னு சொல்லிவிட்டு ரிவேஸ் எடுக்கிறாரு தலைவர். கொஞ்சம் மட்டும் ரிவேஸ் விட்டாருன்னா அவ்வளோதே, அதில் பாதாளத்தில் தான் வண்டி நம்ம சந்திக்கோன்னு. தலைவரே பார்த்து தலைவரே, சம்பவம் பண்ணி விட்டுறாதீங்க, நம்ம இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்கு தலைவரே. அப்பா எப்படி ஏறியாச்சு மக்கள்ஸ், வேற மாதிரி அப்பா. ஏறுங்கண்ணா கொஞ்சம் ஏறுங்கண்ணா, வந்துடுறப்பாங்க. சிவானை ஏற்றி விடுங்க, கொஞ்சம் ஏறுங்க. எடுக்கிறேன் போங்க. அப்பா இப்படிதான் மக்களே இந்த இதில் வந்தோம். ஆனால் அசால்ட்டாக ஏறுது பாருங்களேன். நம்ம நார்மல் வெஹிக்கிளெல்லாம் கண்டிப்பாக ஏறாதுங்க, சரியான ஏற்றங்க. அப்பா சரி ஓகே மக்கள்ஸ், ஃபைனலாக பாருங்கள், நம்ம கூட வந்த கப்புள்ஸ் வந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சில்லிங்களா அது? ஓகே, சிக்கன் 65 எப்படி ப்ரோ இருக்கு ப்ரோ? ஆசம் ப்ரோ, ஆசமா இருக்கு ப்ரோ. ஓகே, ஆக்சுவலாக ஹோம்மேட் தான், சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே, நல்லா வேற லெவல் டேஸ்ட் ப்ரோ. கண்டிப்பாக வாங்க, எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா எப்படி சொல்கிறது, வார்த்தையே எல்லாம் சொல்கிறதுக்கு, பட் நல்லா கவனிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே சாப்பிடலாம். அதில் கூலி முடி செம்ம பசி ஆயிடுச்சு. சரியான பசி மக்கள். ஒரு பக்கம் கூட போகலாம் அப்படின்னாரு, சைட் சீன்ஸ் காமிக்கிறதுக்காக. அந்த என்ன படம் சொன்னார்ல, என்ன பண்ணது, மெகந்தி சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த இடத்துல ஒரு ஷூட் நடந்திருக்கு, அங்கே போட நல்லா இருக்கு அப்படின்னாரு. இல்லை ப்ரோ வேணாம், பசிக்குது ப்ரோ அப்படின்ட்டேன். ஹலோ நீங்கள் லாவலோட எதிர்பார்த்து திண்டுக்கல் ரீதாவி போயிட்டு வரேன். பாய். கோட்டரு கடை மச்சான், இவன் கோட்டரை வாங்கி ஒளிச்சு வச்சான். ஒளிச்ச இடம் தெரியாம முழிச்சான், அந்த முழிச்ச கண்ணை மாறாம வச்சான். அடிச்சா பிராந்தி வரும், எடுத்தா வாந்தி வரும். இதா மச்சான் கோட்டை கிழக்கணக்கா வாட்ட. ஜெயிச்சா ஏசி பாரு, தோத்தா ஓசி பாரு. இதா மச்சான் ரம்மு, இதுதான் நம்பர் 1. சுத்துது தலையும் சுத்துது, கும்பல் அடிச்சா பேரினில. படுத்துக்க உடனே தெளிஞ்சிடும், காலையில் அடிக்கிற மோரு நில. சுத்துது தலையும் சுத்துது, கும்பல் அடிச்சா பேரினில. படுத்துக்க உடனே தெளிஞ்சிடும், காலையில் அடிக்கிற மோரு நில. மக்கள் தேங்க்யூ. இப்படிதான் மக்கள் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறோம். சித்ராதேவியின் இன்னிசை மலையில் நனைந்துவிட்டு நாங்கள் கிளம்பிட்டு நேரம் வந்துருச்சு மக்கள்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வர்க்காலா, அலப்பி, அதுக்கப்புறம் வந்து அதிரப்பள்ளி, அதுக்கப்புறம் தேனி, அது கொச்சனூர் சனீஸ்வரன் கோயில். அப்புறம் இங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்றரை வாரமாக வந்து சுற்றிட்டே தான் இருக்க வெளியே, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எண்ணம் தோன்றி விட்டது. அதனால் கிளம்பியாச்சு மக்கள்ஸ். அவங்களுடைய கேம்ப் ஸ்டே சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம அந்த அருவிக்கு போனாலும் அது வந்து விரைவில் இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் அது வீடியோ எடுத்துடலாம். ஓகே தானுங்க? ஓகே மக்களே, அதுக்கடுத்து அப்படியே ரிட்டன் போகிற வழியில் இங்கே பாருங்க, கேரட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தக்கன்னு இருக்கா. இது வந்து ரோஸ் முள்ளங்கி, இது பீட்ரூட்டு,
எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து அதாவது காமிங்கண்ணே பூண்டு, கொடைக்கானல் பூண்டு மக்கள்ஸ். இந்த பூம்பாறை சைடு அந்த பக்கம்லாம் நல்லா விளையும், நிறைய விளையும். மன்னவனூர் அந்த பக்கம்லாம் விளையும். பூம்பாறை பூண்டு அதான் அங்கிட்டு போனாலே நிறையா இருக்கும். சரி ஓகே மக்களே, வாங்க வேணுங்கிறத வாங்கி கொண்டு செல்வோம். சரிங்கண்ணா, பூண்டு கொடுங்க, ஒரு கிலோ கொடுங்க, தாளை கட் பண்ணி போடுங்க. அங்கே பாருங்க மக்களே, பாப்பா பாருங்க தண்ணி அடிக்குது. அடி பாப்பா, விட்டு சுட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்படி வேலை செய்து பாருங்க கடைக்கு இந்த வயசுலேயே. நல்ல அறிவு சூப்பர் தாங்க. சரி ஓகே மக்களே, அடுத்து பீட்ரூட் இடம் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்க மக்கள்ஸ், மண்ணுக்காலேருந்து பொடிக்கிட்டு வந்த கேரட்டு இப்படி தான் இருக்குது. இதை பாருங்க, ஃப்ரெஷ்ஷான கேரட்டு தான். அதே மாதிரி பீட்ரூட் அப்படி தான் பாருங்க, இப்படி கழுவிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. போட்டு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி பலன்னு எடுத்து கழுவி வச்சுட்ருக்காங்க. ஓகே பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறம் மலம் பூண்டு மலையில் விளையிற பூண்டு. சரிங்களா? சரி ஓகே மக்களே, வாங்க கிளம்பலாம்.